எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த மாதிரியே ஆர்சிபியை வந்து WPல வந்து ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஸ்மிருதி மந்தனா. ஸ்மிருதி மந்தனா நிறைய பேர் வந்து நாக் அவுட்ல வந்து சோக்கர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி அலிகேஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. இன்க்ளூடிங் மீ. அவங்க நாக் அவுட் ஸ்டாட்ஸ் அந்த அளவுக்கு வந்து இருந்தது இல்லை. ஆனா இன்னைக்கு நான் தான் குவீன் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்ற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு பிரில்லியண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லை, பவர் ரேட்டிங்லாம் கிடையாது, கேப்ஸை ஃபைண்ட் பண்றது, ஜஸ்ட் பியூர் கிளாஸ் அண்ட் டைமிங். அண்ட் ஜார்ஜியா வால் இவ்வளோ நாள் பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனால் அந்த ஆஸ்திரேலியன் பிளட், ஆஸ்திரேலியன் மைண்ட் செட் இருந்தாலே போதும், ஃபைனல்ஸில் வந்து கிளச்சாக உள்ள வந்துட்டாங்க. அண்ட் இந்த சீசன் ஜெயிச்சதுக்கான முக்கிய காரணமாக நீங்கள் வந்து யாரை சொல்லலாம், நீங்கள் கண்டிப்பாக லாரன் பெல்ல தான் சொல்லணும். ஒரு மேட்ச்சு கூட அந்த 4 ஓவர் 30 ரன் தான் ஹையஸ்ட். இந்த மாதிரி ஃபிளாட்டஸ்ட் டெக்குன்னு WPLல 4 ஓவர் 30 ரன் தான் ஹையஸ்ட். இன்னைக்கு ஃபைனல்ஸ்ல எல்லாரும் அடி வாங்கினதுக்கு அப்புறம் 4 ஓவர் 19 ரன். என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்! அந்த 4 மேட்ச் 4 அவுட் ஆஃப் 4 அப்பவே நமக்கு தெரிஞ்சிச்சு ஆர்சிபி தான் இந்த சீசன் வந்து கப் அடிக்க போறாங்கன்னா. அதே மாதிரி ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்லேயே ஆக்ஷன் டேபிள்ல ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க. அவங்க வந்து ஒரு செட் டெம்ப்ளேட்டை பிடிச்சிட்டாங்க. அந்த சைடு ஃபில் சால்ட்டா, இந்த சைடு வில் கோ வித் கிரேஸ் ஹாரிஸ். அதே மாதிரி அந்த சைடு வந்து ஜோஷ் ஹேசல்வுட்டா, இங்கே வந்து ஜோஷ் ஹேசல்வுட்டுக்கு ஈக்குவலாக லாரன் பெல். இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் பிடிச்சிட்டாங்க. அந்த டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரி டீம் எடுத்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி தே ஒன் த ஆக்ஷன் டேபிள் மாஸ்டர் கிளாஸ். ஸோ 2025 மென்ஸ், 2026 விமென்ஸ். அடுத்து என்ன, அடுத்த ஐபிஎல் ஜெயிப்பாங்களாங்கிறது பார்க்கணும். அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் would only be blame themselves. 205 ஃபைனலில் சேஸ் பண்ண விட்டது. ஈவன் தோ டியூ இருந்தாலுமே இட்ஸ் நாட் அட் ஆல் லுக்கிங் குட். யூ ஹவ் 205 ரன்ஸ் ஆன் த போர்ட். யூ கான்ட் பிளேம் டியூ இந்த எபிக் ஃபைனல்ஸ். எல்லாரும் கஷ்டப்படுற ஃபைனல்ஸில் 205 ரன் அடிக்க விட்டதே வந்து ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் குட் ஃப்ரம் தேர் பவுலிங் பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் அவங்களும் வந்துட்டு ஜெமிமா ராட்ரிக்ஸ் வந்து முதல் 3 மேட்ச்லேயே அவங்க வந்து நான் சீசன் ஓவர் அப்படின்ற மாதிரி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பேசி இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. தே ஆல்சோ ஹேவ் டன் வெரி வெல். 4 சீசன் 4 ஃபைனல், மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் டீம். அவங்களும் கப் அடிப்பாங்க நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் அதே மாதிரி சின்னல் ஹென்ரியோட பிளிஸ்ட்டு, லாரா உல்வாட்டோட டச்சு, ஜெமிமா ராட்ரிக்ஸோட கிளாசிக்கல் ஆர்த்தடாக்ஸ் ட்ரெடிஷ்னல் பேட்டிங் 203 கொண்டு வந்து விட்டது. ஆனால் அந்த 203 அன்ஃபார்ச்சுனேட்லி வாசன்ட் சஃபிஷியன்ட் இனஃப். சஃபிஷியன்ட் இனஃப்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து புவரான ஒரு பவுலிங், புவரான ஃபீல்டிங், அதுதான் வந்து காசு ஆயிருக்கு.